அருமையான பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகமும் மக்கள் பண்பாட்டு மன்றமும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் பதிப்பாளர் சங்கமும் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கிற இந்த புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிற அதன் நிர்வாக பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கிற அன்பிற்கினிய நண்பர்களே, புத்தக திருவிழாக்கள் தோறும் நீங்கள் பேச வேண்டும் என்று என்னை அழைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற பப்பாசியினுடைய செயலாளர் எனது அன்பிற்கினிய சகோதரர் முருகன் அவர்களே, பெரம்பலூருக்கு வரவேற்று வேண்டியன செய்து உபசரித்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் சரவணன் அவர்களே, இங்கே அருமையானதொரு உரையை வழங்குவதற்காக ஈரோட்டிலிருந்து வருகை தந்திருக்கிற ஏன்னா நேற்று எந்த ஊரில் இருந்தார், இன்னைக்கு எந்த ஊரில் இருக்கார், நாளைக்கு எந்த ஊரில் இருக்காருன்னு தெரியாது. மத்தியானம் எங்கே இருந்தார், காலையில் எங்கே இருந்தார்னு அவ்வளவு மேடைகள் அவர்களுக்கு. நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் என்கிற மாபெரும் ஒரு கொள்கை பாங்கான புத்தக நிறுவனத்தினுடைய தலைவர் பொறுப்பையும் வகித்துக் கொண்டிருக்கிற, சென்னைக்கு அடுத்து புத்தக திருவிழாவை சீரும் சிறப்புமாக ஈரோட்டில் நடத்தி கொண்டிருக்கிற எங்களது பாசத்திற்குரிய சகோதரர் வழக்கறிஞர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, கைதட்டலாம் கொஞ்சம், அப்போ தான் அவங்களுக்கும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும், எனக்கும் கொஞ்சம் சரி நானும் இருக்கேன் பயப்படாமல் நின்றுக்கிட்டு இருப்பேன். அடுத்து பேசுவதற்காக வந்து சைக்கிளே பேசிக்கிட்டு இருக்காரு என்கிட்ட வந்ததுலேருந்து. என்னன்னு கேட்டேன், தொண்டையில் கொஞ்சம் ப்ராப்ளம், அது பேசும்போது சரியாயிரும், இப்போ பேசாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். தயாராகிறார் அந்த மாதிரி புலி பதுங்கிறது பாயிறதுக்குங்கிற மாதிரி. நாடறிந்த நகைச்சுவை நாவலர், நீண்ட நெடும் காலமாக மேடைகளை நகைச்சுவை பேச்சாலும் நல்ல இலக்கியத்தரமான சிறப்பான சிந்தனைகளாலும் அலங்கரித்து கொண்டிருக்கிற ஐயா புலவர் மா ராமலிங்கம் அவர்களே, இதுவும் கைதட்டுங்க. யாரோ இந்த கடலை பருப்பு கொடுத்துருக்காங்க, அதை அப்படி போட்டு தட்டுறதா இல்லை விட்டுட்டு தட்டுறதான்னு தெரியாமல் எங்கள் ஊர் பக்கம் சொட்டாங்கல்ல விளையாடுறதுன்னு வாங்க. இங்கே அதுக்கு பேர் என்ன, அம்மானையா? இங்கே என்ன சொல்லுவோம், இலக்கிய வழக்கு தான் அம்மானை. கல்லை தூக்கி போட்டு பிடிக்கிறது கல்லாங்கா, சொட்டாங்கல் மாதிரி இது கல்லாங்கா விளையாடுறது. அது மாதிரி கை தட்டுறது இந்த கடலையை உள்ளே போட்டு தட்டுறதா இல்லை கீழே விட்டுட்டு தட்டுறதா அப்படிங்கிற மாதிரி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், பரவாயில்லை, கடலை முடிஞ்சிருச்சுன்னு தெரியுது. அழகாக தட்டிக்கிட்டே இருக்கணும். நான் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இது வரைக்கும் நான் பெரம்பலூரை பார்த்ததில்லை, உள்ளே வந்ததில்லை. பெரம்பலூர்காரவங்களையும் ரொம்ப அதிகமாக தெரியாது. சென்னைக்கு போகும்போது திரும்பும்போது இந்த துறைமங்கலம் அப்படிங்கிற இடத்த பார்த்தோன்னே சிவபிரகாச சுவாமிகள் பிறந்த ஊரில் அப்படின்னு ஒரு பெருமையாக நினச்சிக்குவேன். அவர் மாதிரி துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் மாதிரி ஓமையங்கள் சொல்கிறதுக்கு உலகத்தில் இன்னும் யாரும் பிறக்கலை. அவ்வளவு அற்புதமான ஆள். ஒரு பெண் பார்வதி தாய் புல்லாக்கு போட்டிருக்கா. புல்லாக்குன்னா தெரியுமா? புல்லாக்கு கேட்குறாரு பற்றிலாம், புல்லாக்கா அப்படிங்கிறார், ஆர்வமாக கேளு. அப்படி மூக்குத்தியே இப்போ பல பேருக்கு தெரியாது என்னென்ன அதில் புல்லாக்கு அப்படின்னு. புல்லாக்குங்கிறது காதில் வளையம் போடுறது மாதிரி மூக்கில் வளையம் போடுறது. அப்படி போட்டு நடுவில் ஒரு முத்து தொங்க விட்டுருக்கா. அந்த புல்லாக்கு அழகாக இருக்குது, அது பாட்டுக்கு அதே இடத்துல. இவர் சும்மா இருக்க வேணாமா? அம்பிகை சிரித்தால் அந்த பற்களின் வெண்மை நம்முடைய வெண்மையை தோக்கடித்து விட்டதே என்று சொல்லி அந்த முத்து அந்த புல்லாக்கள் தூக்குமாட்டி தொங்குகிறது அப்படின்னார். தற்கொலை பண்ணிக்கிருச்சான். என்ன மாதிரி சிந்தனைகள் பாருங்க. அப்படிப்பட்ட அந்த ஊர். இங்கே வரும்போது எனக்கு என்ன ஆச்சரியம்னா,
யாரை பார்த்தாலும் தெரிஞ்ச முகமாக இருக்கு. இவங்க 2 பேரும் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க. பார்க்குறேன் அந்த மைக் செட்டுக்கார தம்பி எனக்கு ரொம்ப, அவர் மதுரை முருகன் ரேடியோ ஆடியோ பெரிய பாரம்பரியமிக்க அந்த மைக் செட் போடுறது, எங்கன்னாலும் பெரிய பெரிய நிகழ்ச்சிக்கெல்லாம் அவர் தான் வருவார். இப்போ விஜய் ஆடியோ அது சார்பாக அவர் எனக்கு தெரிஞ்சவர். முருகனை எனக்கு தெரியும், முருகனை யாருக்கு தான் தெரியாது. ஆனால் இங்கே பார்த்தா எல்லார் முகங்களும் எனக்கு தெரிஞ்ச முகங்களாக இருக்க. இதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சு பார்க்குறேன். ஐயா சூரிய பிரகாசம் அதானையா உங்கள் பேர்? எப்போவுமே அப்பாவோட பேர் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கும், பையனுடைய பேர் மாடர்னாக இருக்கும். அப்படி தானே வைப்போம். பையன் பேர் பிரகதீஸ்வரன், எவ்வளவு ட்ரெடிஷனாக இருக்குது பாருங்க. அப்பா பேர் சூரிய பிரகாசம், எவ்வளவு மாடர்னாக இருக்குது பாருங்க. ரொம்ப ஆச்சரியம் எனக்கு கேட்கும் போதே அப்படி வைக்கிறாங்க பேர்கள், அப்படி வைக்கணும். யாரை பார்த்தாலுமே எனக்கு பரிச்சயமான முகமாக இருக்கிறது. எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, நானும் அவங்கள பார்த்து சிரிக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளுகிறோம்ல, இதுதான் மகிழ்ச்சியினுடைய ஊற்றுக்கண். இங்கே தான் தொடங்குது. அறிந்தவராக ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போது இந்த மகிழ்ச்சி என்பது அதுவா நம்மை ஒன்றை ஒன்று மாறிப்புக்கு இதயம் எய்தினான்ற மாதிரி இந்த மகிழ்ச்சி அங்கும் அந்த மகிழ்ச்சி இங்குமாக. மகிழ்ச்சிங்கிறதெல்லாம் எங்கேயுமே இல்லைங்க, எங்கேருந்து வராது, இறக்குமதியும் பண்ண முடியாது. இறக்குமதிக்காருக்கெல்லாம் விலை குறைஞ்சி போச்சுன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. எங்கே போய் இருக்கிற காரையே ஓட்ட முடியல, அப்படி சாலைகளே ரொம்ப சிரமமாக இருக்குது. இறக்குமதி வேற பண்ணால் என்ன ஆகும்? இப்படிலாம் நிறைய யோசனை வருது. ஆனாலும் மகிழ்ச்சியை எங்கேருந்து இறக்குமதி பண்ணலாம்? கடையாக தேடுங்க, புத்தக கடையில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு தேடிக்கிட்டே இருங்களேன். ஒரு சாமியார்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், எனக்கு மகிழ்ச்சி வேண்டும்னு கேட்டான். சாமியார் அப்படி உட்காந்தவர் அப்படி ஒரு கால் மேலே இன்னொரு கால் ரெட்டனங்கால் போட்டு, எங்க திருப்பி சொல்லு அப்படின்னாரு. எனக்கு மகிழ்ச்சி வேண்டும் அப்படின்னா. சொன்னா பத்தாது, ரிட்டன் டாக்குமெண்ட்டாக எழுதி கொடு அப்படின்னாரு சாமியார். என்ன கேட்குறீங்கன்னா, அது எழுதி கொடுங்க. ஒரு பேப்பர் எடுத்தான், எனக்கு மகிழ்ச்சி வேண்டும்னு எழுதி கொடுத்தனா, நீட்டினா. என்ன எழுதியிருக்க? எனக்கு மகிழ்ச்சி வேண்டும். சரி, திருப்பி சொல்லு, எனக்கு மகிழ்ச்சி வேண்டும். இதில் எனக்குங்கிறது வந்து அகம்பாவம், ஆணவம், தன்னை முன்னிலைப்படுத்துகிற தன்மை. இது இருந்தால் மகிழ்ச்சி வராது. நான் எனது என்கிற அகம்பாவம் இருந்தால் மகிழ்ச்சி என்பது வராது. அதனால இந்த 3 சொல்லுல இந்த எனக்குங்கிறத கட் பண்ணிருந்தார் சாமியார். வேகமாக கட் பண்ணிட்டான். அடுத்து என்ன சொல்லு? மகிழ்ச்சி வேண்டும் அப்படின்னா. வேண்டும்ங்கிறது ஆசை, பேராசை. ஆசைப்பட்டினா எதுவும் அடைய முடியாது. ஆசை இருக்கிற மனதில் மகிழ்ச்சி வந்து குடியேறாது. அதனால வேண்டும்ங்கிறத கட் பண்ணுனா சாமியார். கட் பண்ணிட்டான் அதையும். இப்போ படி, மகிழ்ச்சி எடுத்துட்டு போடா அப்படின்ட்டார். எவ்வளவு சிம்பிள் பாருங்க, பெரிய தத்துவம் தான். ஆனால் வரமாட்டேங்குதே நமக்கு. மகிழ்ச்சிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு, எல்லார்கிட்டையும் இருக்கு. பார்க்குற முகங்கள்லாம் மகிழ்ச்சியாக பார்த்தோம்னு வச்சுங்களேன், போட்டாக்கிறவரை தவிர வேறு யாரும் நம்மளை சிரின்னு சொல்கிறதே இல்லை. அப்படிப்பட்ட கொடுமையான உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யாராவது ஒரு சிரிச்சான்னா அவனை ஒரு மாதிரியாக பார்ப்பான். சிரிக்கிறியா நீயே? போகிற வழியிலே இருக்கடி உனக்கு, அந்த லாரியில் அடிபட்டு தான் சாவ அப்படின்வான். அடுத்தவன் சிரிச்சா நமக்கு பொறுக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? ஒருவருக்கொருவர் சிரித்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளும் போது இந்த சிரிப்பு என்பது ஒரு பரவும், ஒரு பெரிய மகிழ்ச்சி என்பது பரவும், ஒரு வெளிச்சம். அடக்கம் அமரருள் உய்க்கும்னு திருவள்ளுவர் எழுதினார். திருவள்ளுவர் என்ன எழுதினாரு? அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். ஆறிருள் நமக்கு தெரியும். ஆறிருள்னா டார்க் ஷேடோ, டார்க் நைட் அப்படின்னா ரொம்ப அட்டக்கருப்புன்னு அர்த்தம். அட்டக்கருப்பு என்ன? அது அட்டக்கருப்பு. அட்டு அப்படின்னா சமைக்கிற இடத்துக்கு பேர் அடுமனைன்னு பேர். அட்டுன்னா சமைக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த அடுமனை, அதுதான் அட்டு. அந்த அட்டில் அந்த துணியை போட்டு போட்டு எடுத்தோம்னா கருப்பாக இருக்கும். கறி துணின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அட்டை.
அட்டை கருப்புன்னா அவ்வளவு கருப்பு. ஆறிருள்னா டார்க் நைட்டு, டார்க் பிளாக்கு. ஆறிருள் உய்த்து விடும், ரைட், ஓகே, புரியுது. அடங்காமை ஆறிருள் உய்த்து, அமரருள் உய்க்கும்னார பல பேருக்கு ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். அமரர்னா யார் பார்த்துட்டு வந்தான்? அமரர் ஊர்தி ரோடு பூரா நிற்கிது. அமரர்னா அமரத்தன்மைனா என்ன? நிலைத்த தன்மை, புகழுடைய தன்மை. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே போகுமே ஒழிய ஒரு முடிவுக்கு வர முடியாது. திருப்பி இந்த ஆறிருளை பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் நிப்பாட்டுங்க. உனக்கு ஆப்போசிட்டாக தான் அதை போட்டிருக்காரு. சொல்லு, நீ யாரு? நான் பயங்கர டார்க்னஸ்ங்க. சரி, அப்போ ஆப்போசிட் என்ன? பயங்கர பிரைட்னஸ். நீ அடக்கமா இருந்தீன்னா மிக்க மகிழ்ச்சியோடு, நீ மிக்க பிரைட்டா, மிக்க சூரிய பிரகாசமாக நீ எப்பொழுதும் திகழலாம். அடக்கம் உன்னை அமரர் உள்விக்கும்னா நீ பிரகாசமாக இருக்கலாம்னு அர்த்தம். அவ்வளவுதான். ரொம்ப எளிமை. ஆறிருளை வைத்து ஒரு பிரகாசம், ஒரு ஒளிவட்டத்தை உருவாக்கி பாருங்க அப்படின்னு. ரொம்ப எளிமை. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ எப்போ பார்த்தாலும் கடுகடு கடுகடுன்னு இருக்கிறது. கொஞ்சம் சிரிச்சுட்டான மட்டும் காசு கட்டுருவாங்க, ஒன்றும் பயமாக வேற இருக்கும் சில பேரை பார்த்தீங்கன்னா. இப்பெல்லாம் காசு கேட்கறதுக்கெல்லாம் யாரும் தயங்குறதே இல்லை. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன மாப்பிள்ள வந்ததுன்னா, சும்மா வந்தேங்க அப்படின்வான். என்ன சும்மா வந்தேன், நல்லா இருக்கீங்களா, இழுத்து இழுத்து பேசிக்கிட்டே இருப்பான். அரை மணி நேரம் ஆயிரும். வந்த விஷயத்தை சட்டுன்னு சொல்லு அப்படின்னு கேட்ட பிறகு ஒரு 5000 ரூபா பணம் இருந்தால் பரவாயில்லைன்னு கேட்பான். கரெக்டாக கொடுத்துடணும், மிரட்டி உருட்டி கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஃபோன் அடிச்சு, மாப்பிள்ள ஒரு 10,000 ரூபா ஜிபே பண்ணிடு அப்படிங்கிறான். இதை இவன் கொடுத்து வச்சதை நமக்கு வந்து ஜிபே பண்ண சொல்கிற மாதிரி கேட்குறான். இல்லையே பரவாயில்ல விட்டுரு அப்படின்றான். அதுக்கும் அவன் அசர்றது இல்லை. எல்லாமே சாதாரணமாகி போய்விட்ட சூழ்நிலையில் கடுகடு கடு கடுன்னு தெரிகிறதுனா அன்னைக்கு இல்லை. அந்த ரயில் தொடங்கி 75 தொடங்கினது. இப்போ 50 வருஷம் ஆயிடுச்சு. மதுரைக்கு போகிற வைகை எக்ஸ்பிரஸ், மதுரையிலேருந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிற வைகை எக்ஸ்பிரஸ்ஸு, அதுதான் இருக்கிறதுலையே அதிவேக ரயில். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக போகும். அந்த ரயிலை பார்க்குறதுக்கு நாங்கள்லாம் மதுரைக்கு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருப்போம் கிராமத்தில். அந்த ரயில் அதுக்கு ஒரு வண்ணம் பூசியிருப்பாங்க தனியாக. பாண்டியன் எக்ஸ்பிரஸ்னால் பச்சை வண்ணத்தில் போகும், இதுக்கு ஒரு சிவப்பு வண்ணம் இருக்கும். அப்படி இருக்கும் அந்த காலத்தில், சிவப்பு மஞ்சளுமா. இந்த வைகை எக்ஸ்பிரஸில் சென்னையில் ஒருத்தர் ஏறி உட்கார்றாரு. பூரா சிட்டிங் தான், பெர்த்தெல்லாம் கிடையாது இப்போ வரைக்கும். அதில் ஒருத்தர், ஒரு வயசானவர் ஏறி உட்கார்றாரு. ஒரு இளைஞன் எப்போ 20-30 வருஷத்துக்கு முன்னாடி மதுரைக்கு போகிறதுக்கு எதிர்த்தாப்பில் உட்கார்றான். அந்த இளைஞன் ஏறணும், எல்லாம் சிரிக்கிறான். என்ன பல்ல காய்ச்சிக்கிட்டே இருக்கான் எப்போ பார்த்தாலின்னு. அவருக்கு கடுப்பாக இருக்குது இவனை பார்த்தா. அடுத்தவங்க சிரிச்சா தான் பிடிக்காத, ஏன் பல்ல காமிச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. ஹலோ சார் அப்படிங்கிறான் இவருக்கு, அந்த பெரியவருக்கு. படக்குன்னு திரும்பிக்கிறாரு. இவன் என்ன வணக்கம் சொல்கிறான், நம்ம திருப்பி வணக்கம் சொல்லணும் மேம்னு. சார் மணி என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறான் பெரியவர்கிட்ட. இந்த காலத்தில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். கையில் வாட்ச் கட்டியிருந்தான் அவன் 40 வயசுக்கு மேலேயான், கட்டாமல் இருந்தால் 40 கீழேயான். இவர் 40 கீழே தான். ஏன்னா செல்லிலேயே பார்த்துக்குவாங்க. நம்ம என்ன இப்போ இதையே பார்க்க தெரியாமலாம் நான் கட்டியிருக்கேன். இதுவும் பிளாக்காக தான் தெரியும். அமுக்கு இப்படி ஆட்டினா தான் டைம் தெரியும். அது மாதிரி. சார் மணி என்ன ஆகுதுன்னு கேட்டான். அவங்ககிட்ட திரும்புகிறார். சார் உங்களை தான் சார் தட்டி சொல்கிறேன், ஏத்தாப்புல உட்காந்துருக்கு, மணி என்ன ஆகுதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னாரு. அடப்பாவிகளா, மணி தானடா கேட்டான், கடியார வேற கட்டியிருக்காரு, அதுவும் ஓடுது, சொன்னால் என்ன குறைஞ்சா போவாருன்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் கேட்டோம், ஏன் சார் மணி ஏன் சார் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நீ மணி கேட்ப, நானும் சொல்லுவேன். அப்புறம் உன் பேர் என்னன்னு நான் கேட்பேன், நீ என் பேர் என்னன்னு கேட்ப. 2 பேர் அட்ரஸையும் பரிமாறிக்கிடுவோம். என்ன வேலை பார்க்குற அது இதுன்னு பேச ஆரம்பிப்போம். வண்டி விழுப்புரம் வந்துடும். காஃபி சாப்பிட்றீங்களான்னு நீ கேட்ப, வாங்கி தருவேன். 2 பேரும் காஃபி சாப்பிடுவோம். திருச்சி வந்துடும். தோசை சாப்பிட்றீங்களான்னு நான் கேட்பேன், நான் தோசை வாங்கி தருவேன். 2 பேரும் சாப்பிடுவோம். மதுரை வந்துடும். 2 பேருடைய ஃபோன் நம்பரு, வீட்டு அட்ரஸ் எல்லாம் பரிமாறிக்கிட்டு பை பைன்னு இறங்கி பிரிஞ்சு போயிடுவோம். மறுநாள் காலையில் 7 மணிக்கு எங்கள் வீட்டு காலிங் பெல் அடிக்கும். பார்த்தா நீ வந்து நிற்ப. எப்பா ஐயா நேற்று பார்த்தோம்ல ரயிலில், நான் தான் ஃப்ரெண்டு, உங்கள் ஃப்ரெண்டுன்னு வந்து நிற்ப. என் வீட்டில் வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்குது. அன்னையிலேருந்து நீயும் அந்த பொண்ணு காதலிக்க ஆரம்பிப்பீங்க. நாங்கள் தடை விதிப்போம். நீங்கள் 2 பேரும் ஓடி போயிடுவீங்க. துக்கம் தாழாமல் நானும் என் மனைவியும் தற்கொலை பண்ணிக்கிடுவோம்.
அதனால உனக்கு மணி சொல்ல முடியாதுன்னா. அட கொடுமைக்காரப்பல, எங்க கொண்டு வந்து எங்க நிப்பாட்டுறீங்க? இப்படி விபரீத மனிதர்கள், வித்தியாச மனிதர்கள் வாழ்க்கையில நிறைய நீங்க சந்திக்கலாம். ஒவ்வொரு உயிருக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய இயல்பூக்கம் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டிங்க்ட்னு பேரு. இயல்பூக்கம்னு பேரு இங்கிலீஷ்லனா இன்ஸ்டிங்க்ட். எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது, புரியுதா நான் சொல்றது? ஏன்னா புரியாதுன்னு சொல்லக்கூடாது. நான் வருஷத்தை சொன்னேன்னா எனக்கு புரியுற மாதிரி தெரியலைங்கன்ற கூடாது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட சொல்லுது. ஒவ்வொரு சொல்லும் எழுதினவர் தொல்காப்பியர், தமிழின் முதல் இலக்கண கர்த்தா. அவர் தான் இலக்கிய கர்த்தாவும் கூட. அவர் தான் முதல் நூல். அதில் சொல்றது எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தானமர்ந்து வரும் இயல்பு மேவற்று ஆகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார். உலகத்தில் இருக்க எல்லா உயிரும் இன்பத்தை நோக்கிய பயணத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்பம் என்பது பெருவிருப்பமாக இருக்கிறது, பெரு நசையாக இருக்கிறது அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றார். இதை நாங்கள் கொஞ்சம் எல்லா உயிருக்கும்ன்றதை கொஞ்சம் பிரித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா உயிர்னா புழு, பூச்சி, புல்லு, ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் உயிர்களை பிரித்து தான் அப்பயே மரபியல் தத்துவத்தை தொல்காப்பியரே சொல்லியிருக்காரு. புல்லுக்கு 1 அறிவுன்னு ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே 6 அறிவு வரைக்கும் நிற்கும். 6வது அறிவு மனமுள்ள அறிவு, நம்முடைய அறிவு. இப்படி எல்லா உயிரும் அதுக்குள்ள அடக்கம். அதுகளுக்கெல்லாம் இன்பம் என்பது, இன்பத்தை அடைவது என்பது பெருநசையாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னும் போது அதில் ஒரு சப்கிளாஸ் போடும்போது, உடம்பும் உயிரும் கொண்டுள்ள மனிதர்களுக்கு மட்டும் இந்த நசை என்பது, மகிழ்ச்சி என்பது, விருப்பம் என்பது, இன்பம் என்பது வேறுபட்டு நிற்கும். பொதுவாக எல்லா உயிருக்கும் இறை உண்ணுவது, இனவிருத்தி செய்வது ரெண்டும் பொது. சாப்பிடணும், பிள்ளை பத்துக்கிறணும். இதை தவிர அந்த காலத்திலலாம் 8 பிள்ளை 10 பிள்ளை ஏன் பெத்தான்? வேற பொழுதுபோக்கே இல்லை. அதனால் பிள்ளை பெறதை தான் ஒரு வேலையாக செஞ்சு அவன் பாட்டுக்கு போனான். நான் எங்கள் அப்பாலாம் எனக்கு 8வது பிள்ளை, நான் 8வது பிள்ளை. அப்படி அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்தாங்க. வாழ்க்கை தான் அவ்வளோ அந்நியோன்யமே இருந்திருக்காங்க. நம்மளால முடியலையே. இப்போ 8 பிள்ளை பெற வரைக்கும் அப்படி வயசான காலத்துலேயும் அந்நியோன்யமே இருந்திருக்காங்க. இல்லை ஒரு பெரிய, இது பெரிய உளவியல் தத்துவம், இது பெரிய ஆராய்ச்சி தலைப்பாக போகும்னு வச்சுங்க. இப்போ வந்து எல்லாம் காலம் மாறி போய்கிட்டே இருக்கு. அப்போ மகிழ்ச்சி தரக்கூடிய வேறு வழிகள் என்ன இருக்கிறது? உடலும் உணர்வும் உள்ள எல்லா உயிர்களுக்கும் இது மாறுபடும். உடலும் உணர்வும் உள்ளது. சாப்பிட்றது, இனவிருத்தி பெறுறது, அதன் மூலமாக இன்பம் காணுவது என்பது உலக உயிர்கள் எல்லாத்துக்கும் பொது. ஒரு மழை சாரல் அடிச்சுன்னா புல்லு மகிழ்ச்சியாக கிளம்பும். அதுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதுக்கு என்ன தெரியும்? உணருமா? சொல்லுமா? ஐ எம் ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பின்னு பாடுமா? இல்லை, அது அப்படியே கிளம்பும். 2 தடவை என்னப்பா நல்லா இருக்கியா, பூ பூக்க மாட்டேங்கிறிய அப்படின்னு ரோஜாவை பார்த்து சொன்னீங்கன்னா 2வது நாளில் பூ பூக்கும். அது காது கேட்கும். ஓ பூ பூக்க சொல்கிறியான்னு மகிழ்ச்சியை தெரிவிக்கும். அது கொஞ்சம் உரம் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மகிழ்ச்சியை காட்டும். அப்படியெல்லாம் போகும்னு வச்சுங்களேன். ஆனாலும் கூட உடலும் உணர்வும் கூடிய உயிர்கள்னு சொல்லக்கூடியது யாருன்னா நம்ம இந்த 6 அறிவு உள்ள உயிர்கள் மகிழ்ச்சியை பெறுவதற்கு பல்வேறு விதமான வழிமுறைகளை பெருக்கி இருக்கிறார்கள். அதுதான் இந்த மனித உயிர்கள் மகிழ்ச்சி தவம் இருப்பது, கல்வி கேள்விகளில் ஈடுபடுவது, தானம் செய்வது, இப்படி பல்வேறு விதமான வேலைகளில் ஈடுபடுவது, அதன் மூலமாக மகிழ்ச்சியை அடைவது. இதுதான் மற்ற உயிரினங்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு. ராஜராஜ சோழன் அவர் ஒரு போட்டி வச்சிருக்காரு. நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தின்ற மாதிரி அறிவிப்பு. மகிழ்ச்சியினுடைய அடையாளமாக ஒரு பொருளை இந்த அரச மண்டபத்தில் ஒரு இடம் வச்சிருக்கோம். அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணீங்கன்னா உண்மையிலேயே அது மகிழ்ச்சியினுடைய நிரந்தரமான நிலைத்த அடையாளமாக இருக்குமானால் 1000 பொற்காசுகள் பரிசுன்னு அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொருத்தனும் ஒன்னொன்னு கொண்டு வந்தான். முதல்ல ஒருத்தன் வந்தான், ஒரு சின்ன தங்க நாணயத்தை கொண்டு வந்தான், தங்க நாணயம். அதை கொண்டு வந்து வச்சான். கேட்டார் ராஜராஜ சோழன், இதுதான் மகிழ்ச்சியின் அடையாளம்? ஆமாங்க, தங்கத்தை பார்த்தா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு.
எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்க அப்படின்னு. டேய், ரொம்ப தங்க வச்சிருக்கவனுக்கு இதை பார்த்தா எரிச்சலாக இருக்கும். துறவியாக இருக்கான்ல, அவன் இந்த பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஒரு கணவன் மனைவி 2 பேரும் நல்லா சம்பாதிச்சாங்க, பெரும் கோடீஸ்வரன் ஆனாங்க. திடீர்னு முடிவெடுத்தார் கணவர், தான தர்மம் எல்லாத்துக்கும் எழுதி வச்சுவிட்டு சாமியாரா போவோம் அப்படின்னு அவர் கிளம்புனார். நீ மட்டும் ஏன் போகிற, சம்பாதிக்கும் போது என்னை சேர்த்துக்கிட்டீங்கள, சாமியாரா போகிறதுக்கும் என்னை சேர்த்துக்கன்னார். ஏம்மா உன்னையை கூப்பிட்டு போனால் அது சாமியார் இல்லையம்மா நான். மொத்தமாக தாலியை கூட தர்மத்துக்கு எழுதி வச்சுருவோம், நம்ம 2 பேரும் ஒருவருக்கொருவர் உதவியாக துணையாக அப்படி போவோம், கணவன் மனைவி வேணாம் அப்படின்னு 2 பேரும் போனாங்க. நல்லா தான் இருந்துச்சு. போகும்போது அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல மணி, நவரத்தனத்தில் பதிக்கக்கூடிய ஒரு நல்ல மணி பூமியில் கிடந்திருக்கு. அவர் நம்ம மனைவியோட கண்ணில் பட்டுச்சுன்னா அவள் ஆசைப்படுவாளே, அவள் மனசு மாறிடுமே, துறவு மனப்பான்மைக்கு பங்கம் வந்துருமேன்னு சொல்லி நடந்து போகும்போது படக்குன்னு போய் காலில் மிதிச்சுக்கிட்டாரு. என்னையா அங்கே நிற்கிறேன்னு அந்த அம்மா கேட்டுச்சு. இல்லை இங்கே ஒரு மணி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஐயோ அது மணியா மண்ணாங்கட்டியான்னு கூட இன்னும் உனக்கு பாகுபடுத்தி பார்க்க தெரியுதா அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. என்னைக்கு நீ துறவை மேற்கண்டியோ அது என்ன இது என்ன எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பெரிய தத்துவம். அந்த அம்மா சொல்லி தருது துறவுக்கு. தங்கம் என்பது துறவிகளுக்கு ஒரு தூசு மாதிரி, அப்போ இது கிடையாது எடுத்துகிட்டு போங்கன்ட்டார். அடுத்து ஒருத்தன் ஒரு பெரிய யாழ் கொண்டு வந்து நிப்பாட்டினான். இசை மனிதனை மயங்க வைக்கும், மகிழ்ச்சி படுத்தும்னா. செவித்திறன் குறைபாடு உடையவர்களுக்கு அதை எப்படி மயங்க வைக்கும்? கிடையாது, இது கிடையாது போ அப்படின்ட்டான். 3வது என்னத்தை கொண்டு வர்றது? ஒரு நல்ல இனிப்பு, அவன் விரும்புகிற இனிப்பு. ஒவ்வொருத்தரும் அவங்க இனிப்பை நினச்சிக்கங்க, நான்லாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். அதனால தான் அதை பார்த்தோம்னா ரொம்ப அபிமானம் இப்போ கூடுது. அடைய முடியா பொருளின் மீது ஆசை குறையாது, அபிமானம் மாறாதுன்னு பழைய காலத்தில் கண்டசாலா பாட்டு. அடைய முடியா பொருளின் மீது ஆசை குறையாது, அபிமானம் மாறாது, கனவிதுதான் நிஜவிதுதான், உலகினிலே விதி யார் வெல்லுவார்னு அந்த காலத்து பாட்டுன்னு வச்சுங்களேன். அந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் கீழே ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு தாய், அந்த குழந்தையினுடைய தாய் உணவூட்டி கொண்டிருக்கிறாள். அன்புன்னு அந்த சிலைக்கு பேர் வச்சு, உலகத்திலேயே மகிழ்ச்சி தரக்கூடியது, நிலைத்த மகிழ்ச்சி தரக்கூடியது இந்த அன்பு ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி அந்தோடனே மறுகேள்வி இல்லாமல் இந்த மாதிரி எல்லாரும் கைதட்டினோடனே ராஜராஜ சோழன் 1000 பொற்காசியும் அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. பணம் தான் மகிழ்ச்சியா? பல பேர் அதை நோக்கித்தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். பொருளை முதன்மையாக வைத்து கொண்டு ஓடுகிற ஓட்டம் தான் இன்னைக்கு பெரிய ஓட்டம். திருவள்ளுவரே கூட ஒரு கட்டத்தில் சில பேர் படுற துன்பங்கள் துயரங்களை எல்லாம் பார்த்துட்டு செய்க பொருளைன்னு அவங்களும் சொல்றார். பணத்தை உருவாக்கடா, பணத்தை சம்பாரின்லாம் சொல்லல, செய்க பொருளைன்னார். பணத்தை உருவாக்கு. செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியது இல். உன்னை எவன் எவன் நக்கல் அடிக்கிறானோ, கிண்டல் அடிக்கிறானோ, எதிர்த்து நிற்கிறானோ, ஏளனம் செய்கிறானோ, கேலி பேசுகிறானோ, அவனுடைய செருக்கையெல்லாம் வாளையெல்லாம் ஒட்ட நறுக்குவதற்கு பணத்தை விட கூறிய வாள், வேல், ஈட்டி எதுவும் கிடையாதுன்னு சொல்லும் போது திருவள்ளுவரை என்னையா நீ ஏன் பணம் சம்பாதிக்க சொல்றன்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. சில காலகட்டங்களில் சிலது தேவை. படம் என்பது ஏன்னா அருளை வளர்ப்பதற்கும் பொருள் என்கிற செல்வச் செவிலி தான் தேவைன்னு இன்னொரு திருக்குறளை சொல்லுவார். கோயில் கட்டி பக்தி வளர்க்கணும்னா கூட அதுக்கும் பணம் வேணும். இப்போ எங்களை கூப்பிட்டு பேச வைக்கிறதுக்கும் பணம் வேணும். கிளம்பி போயிட்டாரா ஐயா? எல்லாத்துக்கும் பணம் வேணும்னா பணம் தான் மகிழ்ச்சியா? ஒரு அரண்மனை சேவகன் நடந்து போனால் பாட்டு பாடிக்கிட்டே போவான், அங்கே போனால் பாடிக்கிட்டே இருப்பான், இங்கிட்டு போனால் பாடிக்கிட்டே இருப்பான். அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான். எப்போவுமே சோகப்பாட்டே பாட மாட்டான், மகிழ்ச்சியான பாட்டாகவே பாடிக்கிட்டு இருப்பான். அது ரொம்ப சிறப்பு. சில பேர் பாடுற பாட்டை வச்சே நம்ம பக்கத்திலே போகக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கும். ரிங்டோனு இதெல்லாம் வச்சுருப்பான்ல சில பேர், காலர் டியூனு எல்லாம் வச்சு. அது மாதிரி 2-3 நாளாக பார்த்தாரு ராஜா. இங்கே வா, நீ எந்த பிரிவில் இருக்கேன்னா, இந்த இங்கே தான் வேலை பார்க்குறேன், உங்கள் அரண்மனையில் தான் அந்த பக்கத்தில் அதில் உதவியாளராக இருக்கேன், உனக்கு மட்டும் எப்படா இவ்வளவு சந்தோஷம் வருது கேட்டார். எல்லாரும் பொறுக்க முடியாதது தான் அவர் கேட்டார் வாய் விட்டு. நான் ராஜா,
எனக்கு இத்தனாயிரம் கோடி சொத்து என்கிட்ட இருக்கு, இவ்வளவு பவுன் நகை இருக்கு, இத்தனை ஏக்கர் நிலம் எனக்கு சொந்தமாக இருக்கு, இவ்வளவு பெரிய மாட மாளிகை எனக்கு சொந்தமாக இருக்கு, உன்ன மாதிரி மகிழ்ச்சியாக இருக்க முடியலையே, நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்படியே டென்ஷன் டென்ஷன் டென்ஷன்னு ஒரே டென்ஷனாவில் இருக்கேன், ஒரே கோபமாகவும் வருத்தமாகவும்ல இருக்கு அப்படின்னு கேட்டான் ராஜா. அது வேற ஒன்றும் இல்லை ராஜா, உங்களுக்கு நிறைய சொத்து இருக்கு, அதுதான் பிரச்சனை, எனக்கு சொத்தே இல்லை, அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னா. என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்க, எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, உங்களுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டி. உண்மைதான், அந்த காலத்தில் அதெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு 3000 பொண்டாட்டி இருந்தாங்களாம், அவர் பிள்ளைக்கு ஒரே ஒரு மனைவி தான் இருந்தாங்களாம். எவ்வளோ பெரிய கான்ட்ராஸ்ட் பாருங்கள், ஒரு முரண் பாருங்கள். அதுதான் இலக்கியத்தில் சிறப்பு. புராணங்கள் நமக்கு எடுத்து விளக்கக்கூடிய தத்துவார்த்த கதைகளில் இதெல்லாம் மிகச் சிறப்பான வகைகள். உங்களுக்கு ஊரெல்லாம் மனைவி, எனக்கு ஒரு மனைவி. இவை எதையும் கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டான். நீங்கள் ஊருக்கு போய் சொத்து எழுதி கொடுத்துட்டு வர்றதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும். ஒன்று. இன்னொன்று, அளவான சம்பளம் கொடுக்குறீங்க, அரண்மனையில் வேலை, காலையில் 8 மணிக்கு வந்தேன்னா சாயந்தரம் 4-5 மணிக்கெல்லாம் போயிடுறேன், நிம்மதியாக டயத்துக்கு வர்றேன், வேலை பார்க்குறேன், சம்பளம் மாதம் மாதம் வந்துடுது, வீட்டில் வேண்டிய பொருள்களை வாங்கி கொடுக்குறேன். நாங்கள் நானும் என் மனைவி 2 குழந்தைய குடியிருக்கிறதுக்கு ஒரு சின்ன குடிசை போதும். அதை அலங்காரப்படுத்தினா அழகுபடுத்தணும்னு டெய்லி கட்டின வீட்டுக்கு சில பேர் என்ன பண்ணுவான்னா 10 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி மாதம் 10 லட்ச ரூபா செலவழிச்சிக்கிட்டே இருப்பான். இந்த பக்கத்தை இங்கிட்டு திருப்பு, அந்த பக்கத்தை அங்கிட்டு திருப்பு, அந்த பக்கம் மேலே வாசலை வை, கீழே வாசலை வையின்னு படுத்து எடுத்துக்கிட்டு இருப்பான். காசு இருக்குது, அவனை அந்த பாடு படுத்துது. இதே ஒரு சின்ன குடிசை, அவ்வளோதான். ஏன் செல்ஃப் கண்டெய்ன்டு லைஃப் எங்களுக்கு, அதனால தான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னா. அசந்து போயிட்டார் ராஜா. பாரியா, எதுவுமே இல்லாமல் அளவான வருமானத்தை அளவாக செலவு செஞ்சு அருமையாக இருக்கானேன்னு மந்திரியை கூப்பிட்டார். ராஜாக்களுக்கு சில விஷயங்களுக்கு தீர்வு இல்லைன்னா அந்த மந்திரி சில பேர் இருப்பான் போட்டு கொடுக்குறதுக்கு. இப்படி சொல்கிறானே அந்த சேவகன், அது சரித்தானா அப்படின்னா, ஒரு வகையில் சரித்தான், அவனையும் நம்ம வருத்தப்படும் ஒரு சங்கத்தில் சேர்த்துடலாம் நாளையிலேருந்து அப்படின்னார் ராஜா. மந்திரி, ஏன்னா அவனுக்கு பொறுக்கலாம், அவன் மகிழ்ச்சியாக எப்படி இருக்கலாம், நம்மளை மாதிரி அவனையும் மாற்றிடுவான். எப்படி? இரவோடு இரவாக அந்த அமைச்சரே போனார். அந்த குடிசை முன்னாடி, சேவகன் இருந்த குடிசை முன்னாடி ஒரு தங்க நாணய பை போட்டுட்டு வந்துட்டார். அந்த தங்க நாணய பையில் 99 காசு இருக்குது, தங்க காசு. காலையில் எந்திரிச்சான் வேகமாக, வேலைக்கு போகிற அவசரத்தில் வேகமாக கிளம்புனான். என்னடா வாசலில் ஒரு நாணய பை இருக்குன்னு பார்த்தான். எடுத்தா தங்க நாணயம். அப்பயே எண்ணி பார்க்கலைன்னா மனசு ஆறாது இல்லை. வீட்டுக்குள்ளே ஓடனா எண்ணா 99 தான் இருந்துச்சு. திரும்ப திரும்ப எண்ணா. நம்ம ஊரில் 500 ரூபா கட்ட ஒரே டயத்தில் எண்ணி சரியாக இருக்குன்னு சொன்னவங்க இது வரைக்கும் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு அப்படி ஒரு டிசைனில் அந்த நோட்டு தயாரிச்சிருக்கோம் நம்ம. இப்படி இருந்து எண்ணம்னா 2 குறையும், இப்படி இருந்து வேணா 2 கூடும். ஒரு பேங்க்கில் அப்படி தான் கேஷியர். இப்போ எல்லாம் அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு, பேங்க்கையே பார்த்து ரொம்ப நாளாச்சு. எல்லாம் ஏடிஎம்மில் போகிறோம், ஏடிஎம்மும் கிடையாது, எல்லாம் ஜிபே, எல்லாம் போய்கிட்டே இருக்குது, பேன்னு போய்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. பேங்க்கில் போய் கேஷியர் பணக்கட்டு கொடுக்குறாரு, அவள் எண்ணி கட்டு போட்டு வச்சுருப்பார். வாங்கினா அந்த ஆள் எண்ணுனா அங்கே பக்கத்தில் நின்று, யோ இங்கெல்லாம் அடுத்த ஆள் வரணும், ஓரமாக நின்று எண்ணு அப்படின்ட்டார் கேஷியர். எண்ணி பார்த்தா உண்மையிலேயே 2 தாள் குறையுது. 2 தடவை எண்ணி பார்த்தான். இப்படி பார்த்தான் கேஷியர்கிட்ட போய், கேஷியர் என்ன தாள் குறையுதா, எல்லாம் சரியாக இருக்கும், அவன் மிஷின் வச்சுருக்காருல போடுங்க, அதுக்காகத்தான் நிற்கிறாரு இவர், மிஷினில் போட்டு காட்டுங்கன்றதுக்காக. எல்லாம் சரியாக இருக்கும், போ எங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு கேஷியர் கோபமாக சொன்னார். இல்லை குறையிலைங்க, 2 தாள் கூடுற மாதிரி இருக்குன்னா படக்குன்னு வாங்கி மிஷினில் போட்டு ஓட்டி, அப்பா சரியாக இருக்குந்தா கொண்டு போ அப்படின்னாரு. பாருங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு நிமிஷத்தில் ஒரு ஜோலி. 99 காசு. திரும்ப திரும்ப என்றான், வேலைக்கு போகலை, வேலை கிடக்கட்டேன், இந்த 1 காசு என்னாச்சு தெரியலையே, என்றான். 1 வாரமாக வேலைக்கு லீவ் போட்டான். ராஜா, எங்கடா அவனை ஆளை காணான்னாரு. மந்திரி, அங்கே தான் இருக்கான், எண்ணிக்கிட்டே இருக்கான். ஆளை அனுப்பிச்சாங்க. வேலைக்கு வரலையாமே, வர சொன்னார் ராஜா அப்படின்னு. வர்றேன். அந்த 1 காசு சம்பாதிக்கிறதுக்காக ஆயுள் முழுவதும் நான் உழைச்சாகணும். அதை வச்சுவிட்டு
மிச்சம் அவன் அந்த பணத்தில் இது வாங்கினேன், இந்த இதில் கரெக்டாக செலவழித்தான், அதெல்லாம் கிடையாது. எந்த செலவும் இல்லாமல் வாங்குகிற சம்பளத்தை எல்லாம் கொண்டு போய் அந்த ஒரு நாணயம் வாங்கிறதுலையே அப்படியே ஈடுபட்டு மொத்த சந்தோஷத்தையும் அவன் தொலைச்சிட்டான். பணம் இல்லைன்னா மகிழ்ச்சி இல்லைன்னு இல்லை, பணம் இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லாமல் போகும். அதுதான் இப்போ இருக்கிற தத்துவமே. பணம் அதிகமாக இருந்தாலும் ஏன்னா 99 காசு இருக்குல்ல, எடுத்து செலவழித்து மகிழ்ச்சியாடுறா, அந்த ஒரு காசுக்காக ஏங்குற. பணம் என்பது மகிழ்ச்சி இல்லை. உணவு பல என்னென்ன விதமான உணவுகள்லாம் பாருங்கள், கடை வீதிகளுக்கு போனீங்கன்னா விதவிதமாக இருக்குது. அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா நெல்லுச்சோரே பொங்கல், தீபாவளி, கார்த்திகைகளுக்கு தான் நெல்லுச்சோரே வீடுகளில் ஆக்குவோம். இங்கே எப்படின்னு தெரியல, அப்படி தானே? ஆமாம். இட்லியெல்லாம் அப்படி தான், இந்த நோம்பி அன்னைக்கு தான் இட்லியே கிடைக்கும். பெரிய டவுசர் காக்கியில் தைச்சி கொடுத்துருப்பார் எங்கள் அப்பா. ஏன்னா அது அழுக்கு அந்த காக்கி கலரே அதுக்காகத்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, அழுக்கு தெரியாமல் இருக்கிறது. சீக்கிரத்தில் ஓட்டையாகாது, ஓட்டையானாலும் அதை கலட்ட மாட்டோம் நம்ம. அப்படி அதில் இந்த போஸ்ட் பாக்ஸ் தான். அதில் இந்த இட்லியை தொந்தண்டி ஒரு ஆளை அடித்து விழுக்கா தட்டிடலாம், அவ்வளோ பெரிய இட்லி சுடுவாங்க. வீடுகளில் எல்லாம் அம்மிக்கல் ஆட்டோரெல்லாம் கிடையாதுங்க. அம்மி இருக்கும், ஆட்டோரல் இருக்காது. ஊருக்கு 1-2 இருக்கும், மொத்தமாக ஊரே போய் அரைக்கும் திருவிழாவுக்கு. நல்ல நாளைக்கு அரைச்சி அதில் இட்லி இவ்வளோ பெரிய இட்லி ஊற்றி இப்போ அதுக்கு பேர் தட்டு இட்லின்னு பேர் மாற்றிட்டான். அதுதான் ஒரிஜினல் இட்லியே. அதை சட்னியை கரைச்சி ஊட்டி அதை சாப்பிட்டுவிட்டு பத்தாததுக்கு ஒரு 4 இட்லி இந்த பக்கம் 2 டவுசரில் 2, இந்த பக்கம் இந்த பாக்கெட்டில் 2 போட்டுக்கிட்டு பகல் பூரா விளையாண்டுக்கிட்டே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே தின்பண்டம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு வாழ்ந்த காலம் அது. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. ஏதேதோ உணவு எப்படியோ சாப்பிட்டோம்னா அது ஜீரணமானா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை. அதுக்கு மாத்திரைகளே வந்துருச்சு. சாப்பாட்டுக்கு முன், சாப்பாட்டுக்கு பின். டாக்டர் வயிறு வலிக்குது, டெய்லி 2 இட்லி சாப்பிடியா, சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு கேட்குறான். அவன் எவ்வளோ பெரிய தீனிக்காரனாக இருப்பான் பாருங்கள். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் திருவள்ளுவர் சொல்கிறார். திருவள்ளுவர் மருந்துன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கார். எல்லா மருத்துவர்களும் படிக்கணும், எல்லா மக்களும் படிக்கணும். எந்த மருத்துவ முறையும் சொல்லலை. அதை எடு, இதை கரை. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு அந்த இஞ்சி இருக்குல்லங்க, அப்புறம் இது என்னது அந்த சுக்கு இருக்குல்ல, 2 ஒன்று தான்டா. இல்லை சுக்கு இஞ்சி காஞ்சா தான் சுக்கு, 2 ஒன்றா சேரு. அந்த மிளகு இருக்குல்ல, அது கொஞ்சம் எடு, வெள்ளைப்பூடு கொஞ்சம் எடு, எல்லாத்தையும் மொத்தமாக 4 வெத்தலை எடு, மொத்தமாக எடு, சுண்ணாம்பையும் போட்டு எல்லாம் போட்டு கொண்டு அப்புறம் நீ டெய்லி சாப்பிடு. 4 நாளில் சுகர் காலி ஆகலைன்னா என்னான்னு கேளு, ஆளே காலி ஆகிடுவான். விதவிதமாக மருத்துவம் சொல்கிறான். ஒரிஜினல் மருத்துவம்லாம் தோற்று போகணும் அப்படி சொல்கிறான் ஒவ்வொருத்தனும். அப்படி நிலைமைகள் மாறி போச்சு. திருவள்ளுவர் சொல்கிற மருத்துவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, டேங்க அப்பா, எத்தனை விதமான மருத்துவம் அந்த 10 பாட்டில் படித்து பாருங்கள். அதை சரியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோயே இல்லாமல் போயிடும், வரவும் வராது. மாறுபாடு இல்லாத உண்டி. எது உங்களுக்கு தொந்தரவு தருமோ, புரோட்டா சாப்பிட்டா காலையில் இந்த பக்கம் வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இன்றைக்கி நைட்டு அந்த கடையில் புரோட்டா சாப்பிட்டு பார்ப்போமா, புரோட்டாவை விட மாட்டான், கடையத்தான் மாற்றுவான். ஏன்டா உன் உணவை மாற்றுறான்னு தானே அதுக்கு சிம்டம் காவிக்குது வயிறு. மாறுபாடு இல்லாத உண்டி. உன் வயிற்றுக்கு எது ஒத்துக்கிறோமோ அதை மட்டும்தான் சாப்பிட்ணும். இடியாப்பம் ஒத்துக்குமா, இட்லி ஒத்துக்குமா, தோசை ஒத்துக்குமா, சாப்பாடு ஒத்துக்கிறோமா, இதை மட்டும் சாப்பிடு. எப்படி சாப்பிட சொல்கிறாரு, மறுத்து உண்ணின். மனைவி கொண்டு போடுவாங்க சாப்பாடு. இப்போ தென்கட்சியும் நானும் சென்னை வானொலியில் ஒன்றா வேலை பார்த்தோம். ஒரு நண்பர், எல்லாருக்கும் தெரியும், டிஎஸ் தியாகராஜன்னு சேக்கிழார் பண்பாட்டு ஆராய்ச்சி மையம் நடத்தக்கூடியவர். அங்கே மயிலாப்பூரில் வீடு. ஒரு நாள் இரவு உணவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருந்தார். அவர்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்ருவார். சாயந்தரம் காலையில் 6 மணி வரைக்கும் தண்ணி கூட குடிக்க மாட்டார். அப்படி ஒரு பழக்கம், வயிற்ற பாதுகாப்பாக வச்சுக்கிறார். அப்போ நாங்கள் 5:30க்கெல்லாம் போயிட்டோம் சாப்பிட. 5:30க்கு என்ன பசிக்கும் நமக்கு, 4 மணிக்கு தான் 2 வடை, 2 பஜ்ஜி, ஒரு டீ மொத்தமாக சாப்பிட்டு ஒன்றும் பசித்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நம்ம. அதுதானே பொழுதுபோக்கு அரசாங்க ஊழியத்தில். டீ சாப்பிடுவோம், சாப்பாடு சாப்பிடுவோம்.
லஞ்சுக்கு போயிருக்கார், டீக்கு போயிருக்கார், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அங்கே போய் உட்காடுறோம், எங்களுக்கு இலை போட்டு அந்த அம்மா சைவ உணவு தான் விதவிதமாக பரிமாறினாங்க. அதை சாப்பிடுங்க எதை சாப்பிடுங்கன்னு எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இவரு கோவம் வந்துருச்சு, வேணாம்னா விட்டுருங்கம்மா. கோவம் வந்துருச்சு தென்கட்சியாருக்கு, வேணாம்னா விட்டுருங்கம்மா, உங்கள் வீட்டுக்காரருக்கு எப்படி பைபாஸ் நடந்துச்சுன்னு இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது அப்படின்ட்டார். படக்குன்னு அவர் பைபாஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்படி ஊட்டிக்கிட்டே இருந்தா இப்படி சாப்பாடு அறுசுவை உணவு அமர்ந்தில்லால் ஊட்டன்னு நாலடியார் சொல்லும். சோறு போடுறது இல்லையா மனைவியாக இருக்கக்கூடியவங்க, ஊட்டணுமா. செஞ்சு பாருங்க இன்னைக்கு போய். அமர்ந்து இல்லால் ஊட்ட, சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. மாறுபாடு இல்லாத உண்டி நீ சாப்பிடலாம், எவ்வளோ வேணுமாலும் சாப்பிடலாம். அதை எப்படி சாப்பிடணும்னா மறுத்து மறுத்து, வேணாம் வேணாம் போதும் போதும்னு சொல்லிக்கிட்டே சாப்பிடணும். இந்த புது மருமைய மாமியார் வீட்டுக்கு போயிருப்பான்ல, இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க, அந்த பணியாரம் கொஞ்சம் வச்சுக்கோங்க, தோசை மாமியார் அந்த பக்கம் திரும்பிட்டு சொல்லு, இவர் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு வேணாத்த வேணாத்தன்னுவார். பூரம் காலி ஆயிரும், சட்டியே காலி ஆயிரும். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. உடம்புக்கு இல்லை, உன் உடம்புக்குள் இருக்கக்கூடிய உயிர்க்கு ஊறுபாடு இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால், அந்த உயிர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் உணவை மருந்தாக சாப்பிடுங்கள். உணவை மருந்தாக சாப்பிடுங்கள். அது நோய் வந்த நோய்க்கு இல்லை மருந்து இல்லை, அது அந்த உணவு நீமேல் வரப்போகிற நோய்க்கும் அதுதான் மருந்து, வராமல் காக்கிற மருந்து. அதுதான் பெரிய சிறப்பு. அப்போ அது மகிழ்ச்சியை தருமா உணவு? அப்படி இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. பணமும் மகிழ்ச்சி இல்லை, உணவும் மகிழ்ச்சி இல்லை. அப்போ என்னதான் மகிழ்ச்சி? யாரை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்குது. இந்த பெரியவங்களை பார்த்தா இப்போல்லாம் பிள்ளைகள்லாம் பூமர்னு பேர் வச்சுருக்கான். இந்த வாயில் போட்டு மென்னுக்கிட்டே இருக்க மாதிரி பெருசுக எதையாவது பேசிக்கிட்டே இருக்குன்றான். ஏதாவது இப்போ என்னைய விட்டால் அப்படி தான் சொல்லுவான், பூமர் தாத்தா வந்துட்டார் அப்படின்வான். என்ன அப்படி என்ன பெருசுகள்கிட்ட பேசி பாருங்களேன், அவங்ககிட்ட எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும், எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், அவங்க அனுபவங்கள் எல்லாம் எவ்வளோ வழி. இந்த குழந்தைகள் இது ரொம்ப இந்த என்ன பொம்மலாட்டம் தானே இது இப்போ நடந்தது, கண்ணகி கோவலன் கதை. அந்த பொம்மைகள்லாம் மேக்கப் பண்ணிவிட்டு அதுகளுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு அது வந்தோடனே அந்த குழந்தைகள் சிரிப்பை பார்த்தோன்னே, எப்பா தமிழ் பண்பாடெல்லாம் சாகாது, தமிழ் கலைகளும் மறையாதுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ மகிழ்ச்சியாக உட்காந்து பார்க்குது, ரொம்ப கூர்மையாகவும் பார்க்குது. நம்மெல்லாம் அந்த காலத்தில் அப்படி உட்காந்து உண்மையிலே வந்தான் கோவலன், வந்தான் கண்ணகி, இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பின்னாடி ஒருத்தான் அவர் ஐயா சூரிய பிரகாசம், எப்பா இந்த பொம்மை ஆடுறத விட பின்னாடி இருக்க ஆள் ஆடுறது தாண்டா பயங்கரம் அப்படின்னார். இந்த கைத்தை வச்சுக்கிட்டு பாடவும் செய்யணும், இந்த பொம்மையை ஆட்டவும் செய்யணும், பாவங்களோடு இருக்கணும், மறந்துடவும் கூடாது. என்ன நடக்குதுன்னு எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. நமக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு, அதை பார்க்கவே முடியாமல். எவ்வளோ பெரிய கலை, மாபெரும் கலை. அந்த கலைஞர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க, ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி வயசானவங்ககிட்ட நிறைய மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் இருக்கும். 2 பெருசுக பழைய கிரிக்கெட்டர்ஸ் அவங்கெல்லாம், ஒருத்தர் பேட்ஸ்மேன், ஒருத்தர் பவுலர், ரொம்ப பிரபலமானவர். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பார்க்கில் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர்லாம் நான் வாட்ஸ்அப்பில் இந்த யூடியூப்லாம் பார்த்துக்கிட்டு வர்றேன், ரொம்ப நல்லா இருக்குது ரீல்ஸ் எல்லாம். சில பெருசுகளை உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கு, மீசை கீசையெல்லாம் வழித்து, ஏன்னா அது ஏற்கனவே நரைச்சி போகிறதுனால வழிச்சிருவாங்க. பல்லுகளெல்லாம் போய் அதே ஒரு டேமேஜான முகமாக இருக்கும். அதில் ஒரு பிரகாசமான பாட்டு, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமான அவர், அந்த அப்படி கை தூக்குது இன்னொன்று, அது மாதிரி என்ன பாட்டு அப்படின்னு, அது மகிழ்ச்சியாக இருக்காங்க. அந்த 2 கிரிக்கெட்டரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, மாப்பிள்ளை போகிற காலம் வந்துருச்சு, மேலே போனோம்னா நம்ம செஞ்ச நல்ல காரியத்துக்கு சொர்க்கத்துக்கு தான் போவோம், அங்கே கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். ஆண்டவன் புண்ணியத்தில் நான் முதல்ல போயிட்டேன்னா பார்த்துட்டு அடுத்த வாரமே வந்து நான் உனக்கு தகவல் சொல்லிட்டு போகடா மாப்பிள்ளை அப்படின்னு இவன் சொல்கிறான். என்ன மகிழ்ச்சி பாருங்க, நடந்துருச்சு. பதில் சொல்கிறேன்னு சொன்னவன் போயிட்டான் 2 நாளில். இந்த ஆள் பயந்துக்கிட்டே பார்க்கு போகிறான், வந்தாலும் வந்துடுவேன் அப்படின்னு வந்துட்டாங்க. அந்த ஆள்
ஒரு வாரம் கழித்து உட்காந்துருக்காரு. பின்னாடி பார்க்கில் அந்த புதர்லேருந்து பின்னாடி மாப்பிள்ளைன்னு சத்தம். திரும்பாமல் சொல்கிறா, நீ தானே எனக்கு தெரியும் சொல்கிறா அப்படின்னு. ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ், எதை முதல்ல சொல்ல அப்படின்னா, முதல்ல குட் நியூஸை சொல்லு. சொர்க்கத்தில் கிரிக்கெட் மேட்ச் இருக்குது, கிரவுண்ட் இருக்குது அப்படின்னா. வெரி குட் வெரி குட் வெரி குட். பேட் நியூஸ் என்ன, அடுத்த வாரம் மேட்ச் தொடங்குது, ஓப்பனிங் பேட்ஸ்மேனே நீ தான் அப்படின்னா. என்ன சொல்ற, இது ஜோக்கு. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க பாருங்க. 80 வயசில் ஒருத்தர் ரொம்ப ஃபிட்டாக இருக்கார். 80 வயசில் எப்படியா இப்படி உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கான்னு இளைஞர்கள்லாம் சேர்ந்து பொங்கல் விழாவில் கேட்குறான், நேர்முகம் காண்றான் யூடியூப் சேனலுக்காக. அவர் மனைவியோடு அப்படி ஃபிட்டாக 2 பேரும் ஜாலியாக போயிருக்காங்க. இப்போல்லாம் என்ன ட்ரெஸ்ஸை யார் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ யாரும் எந்த ட்ரெஸ்ஸும் போட்டுக்கலாம். அப்படி 2 பேருமே அப்படி இந்த ஜாக்கிங் போகிற ட்ரெஸ் மாதிரி பனியன், டிஷர்ட்டு, இந்த முக்கா பேண்ட்லாம் போட்டு நிற்கிறாங்க. பெருசும் பெரியம்மாவும் பாட்டியம்மாவும். எப்படி 80 வயசில் ஃபிட்டு அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. கணவன் மனைவின்னா சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது பிரச்சனை வந்து 2 பேரும் சண்டை போட்டோம்னா யார் தோற்று போகிறாங்களோ அவங்க 5 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வரணும். இதுதான் தண்டனை. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா யோசிக்கிறாங்க வாக்கிங் போகலாமே அப்படின்றதுக்கு. வழக்கமாக எப்போவுமே நான் தான் தோற்று போவேன். உண்மையை ஒத்துக்கிறாரு அவர். ஒரு ரகசியம் சொல்லித்தரேன் இந்த மேடையில். எல்லா குடும்பஸ்தர்கள் பரவாயில்லைங்க, 40 வருஷம் 50 வருஷம் ஆகி போச்சு, இன்னென்னா அதை தெரிஞ்ச என்ன போதெல்லாம் நினைக்காதீங்க. இனிமேல் மிச்சம் இருக்க வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாக கழிக்கணும்னா, எப்போ சண்டை வந்தாலும் தோற்று போகிறவங்க தான் ஜெயிக்கிறாங்கன்றது தமிழ் இலக்கியம் கற்றுத்தந்திருக்கிற பாடம். ஊடலில் தோற்றோர் வென்றோரே தமிழ் இலக்கியம் சொல்லுது. குடும்பத்தில் நான் முந்தி நீ முந்தின்னு சண்டை போடுறதை விட நான் சமாதானமாக போகிறேன், நான் தோற்று போகிறேன்னு யார் போகிறீங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறீங்க. அப்படி டைட்டில் வின்னரே நீங்கள் தான் அப்படி சொல்கிறாரு. அது மாதிரி வாழ்க்கையில் இந்த மாதிரி வயதான காலங்களில் நடக்கிற விஷயங்கள். அப்போ 5 கிலோமீட்டர் வாக்கிங். இவர் சொன்னார், எப்போவும் நான் தான் தோற்று போவேன், அதனால் ஒவ்வொரு முறையும் ஒரு நாளைக்கு 2 தடவையாக நான் வந்து நடந்துட்டு வருவேன். சண்டை வருதுன்னு அர்த்தம். அதனால் ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னு. அது சரிங்க ஐயா, நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்க, உங்கள் துணைவியாருக்கும் ஏறத்தாழ அதே வயசு தான் இருக்கும் போல் இருக்குது, அந்த அம்மா எப்படி ஃபிட்டாக இருக்காங்கன்னு கேட்டான். அது வேற ஒன்றும் இல்லை, நான் வாக்கிங் கிளம்புறப்பெல்லாம் சரியாக 5 கிலோமீட்டர் போகிறனான்னு என் கூடயே வந்து செக் பண்ணிவிட்டு திரும்பி வருவா. அது அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா. பேசி பாருங்கள், குழந்தைகள்கிட்ட பேசுங்க. போன வாரம் என் பொண்ணு வயிற்றில் பேரன், அப்போ 5 வயசு அவனுக்கு, அவன் பெங்களூரில் படிக்கிறான். அவங்க வந்து தமிழ், கன்னடம், மலையாளம், ஹிந்தி எல்லாமே சொல்லித்தர்ற ஒரு பிரக்கிரியான ஒரு ஸ்கூல் இது. அந்த ஸ்கூலில் பெரிய ஆளுங்க மாதிரி நடத்துவாங்க பிள்ளைகளை கூப்பிட்டு. இப்போ ஆவணெல்லாம் இங்கே 1வது படிக்கிறவன் எழுதுறத விட அதையும் எழுதி முடிச்சிடறான். அவனும் 1வது தான் படிக்கிறான், எழுதுகிறான், எழுதி காமிக்கிறான். நமக்கு பரவாயில்லை. இதை ஏன் பெருமையோடு சொல்கிறேன்னா, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு போன வாரம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த குழந்தைகள்கிட்ட. ஒவ்வொருத்தரும் நான் எப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. என் பேரை எந்திரிச்சு சொல்லியிருக்கான், என்னுடைய ஸ்ட்ரென்த்து வந்து ஹியூமர் தான் என்னுடைய ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லியிருக்கான். இது வரைக்கும் கேள்விப்படாதது. புலவர் ராமலிங்கமா நகைச்சுவை, அவர் ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பார்ப்பா. மோகனசுந்தரமா அவர் ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பார்ப்பா. அது கோமாளித்தனமாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் சொல்கிறோம்ல. ஒரு ஜோக்கை அடித்து பாருங்கள், யாராவது சிரிக்கிறாங்களா இல்லையான்னு அதை வச்சு நீங்கள் வந்து திறமையாளரா இல்லையான்றதை கண்டுபிடிக்கலாம். முடியவே முடியாது. இப்போ பாட்டு பாடுறதை மட்டும் திருப்பி பாடினா ஒன்ஸ் மோர் கேட்குறோம், நல்லா பாடுறாங்க கச்சேரின்னு. ஜோக்கை மட்டும் திருப்பி சொன்னால் போன கூட்டத்திலே சொன்னாருங்க அதை, இதுக்கு அடுத்து இந்த ஜோக்கை சொல்லுவார் பாருங்க அப்படின்வான். ஏன்னா அந்த ஜோக்கை நம்ம திருப்பி சொல்லலாம், பாட முடியாது. அதனால் அதை வந்து ரசிக்கிறோம். ஜோக்கை சொல்லுவோம், ஆனால் சிரிப்பு வராது. ஹியூமர் இஸ் மை ஸ்ட்ரென்த்னு சொல்லும்போது எப்படின்னு கேட்டால், நான் எதை சொன்னாலும் அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூடிக்கிட்டே இருக்காங்க, நான் பேசும்போதெல்லாம் கூட வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது நண்பர்களே, சுற்றி இருக்கிற அந்த சுற்றத்தை, அந்த சூழலை
மகிழ்ச்சி மயமாக வைத்துக்கொள்வதே ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு செயல். உதவுவது. அப்போ பணங்காசு உணவு இதெல்லாம் கிடையாது. சுற்றத்தினர் மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். உதவுவது அப்படின்னா அடுத்தவர்களுக்கு ஓடிப்போய் உதவுவது. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். ஈத்துவக்கும் இன்பம் அப்படின்னு சொல்லுவார். அது என்ன, ரெண்டு இன்பம்னு வேற சொல்லிட்டார். அப்புறம் உவக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருன்னா, கொடுக்கும்போது மட்டும்தான் 2 தடவை சிரிப்பு வருமா? சில பேர் தானாகவே சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அது இல்லை. கொடுக்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரணும். வாங்க வர்றான்ல அவன் ஒரு மகிழ்ச்சியோடு வருவான். இந்த மகிழ்ச்சியும் அந்த மகிழ்ச்சியும் சேரும்போது புதுசாக ஒரு மகிழ்ச்சி வரும். அப்போ 2 தடவை நம்ம மகிழ வேண்டிய தருணம் வரும். அந்த மகிழ்ச்சி வேறு எங்கேயுமே கிடைக்காது. இரட்டிப்பாகிற மகிழ்ச்சி ஈகையில் மட்டும்தான் உண்டுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். கொடுத்து பாருங்க, அதோட தன்மை தெரியும். வரியாருக்கு ஒன்று, போகிறோம் வரவன்லாம் கொடுக்கக்கூடாது. யாருக்கு உண்மையிலே யார் உண்மையான டிசர்விங்கோ அவங்களுக்கு கொடுக்கணும். உதவின்னா அப்படித்தான். உதவி வரைத்தன்று உதவி, போகிறோம் வரவனுக்கெல்லாம் உதவி செய்யாங்க. உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்துன்றார். உண்மையிலேயே டிசர்விங்காக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி சொல்லிக்கிட்டே போவாங்க. ஒரு உதவி இப்போல்லாம் 4 வே 6 வே வந்துருச்சு. நைட்டு 8 மணி, மழை சாரல் புணு புணுன்னு பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு கார் ஓரமாக நிற்குது, வெளிநாட்டில் நிற்குது. ஒரு வயசான அம்மா இறங்கி கையை காலை பசைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல். போகிற வர வண்டியெல்லாம் மறித்து பார்க்குறாங்க, யாரும் நிறுத்தலை. பின்னாடி ஒருத்தன் வர்றான், காரை ஓட்டிக்கிட்டு வர்றான். இறங்கி அந்த பாட்டியம்மாட்ட போகிறான், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு. ஆமாம், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, என்னால் கலட்டி மாட்ட முடியாது, ஸ்டெப்னி இருக்குன்னு அந்த அம்மா சொல்லுது. நான் மெக்கானிக் தாங்க, இருங்கன்னு சொல்லிவிட்டு மலமலன்னு இறங்கி அந்த மழையிலேயே ஸ்டெப்னியை எடுத்து இதில் மாட்டி அதை திருப்பி வச்சு எல்லாம் பண்ணிட்டான். ஓகே, உங்கள் கார் ரெடி, நீங்கள் போகலாம் அப்படின்றான். அந்த அம்மா பைக்குள்ளே பர்ஸை எடுத்து, உங்களுக்கு நான் எவ்வளவு பணம் தரணும் அப்படின்னு கேட்குது. அம்மா, நான் மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கவன் தான், ஆனால் நான் இப்போ பண்ணது வேலை இல்லை, உதவி. வேலைக்குன்னா பணம் வாங்குவேன். இப்போ என் மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்தீங்கன்னா நான் பணம் வாங்கியிருப்பேன். உதவிக்கு நான் பணம் வாங்கினா நான் மனுஷன் கிடையாது அப்படின்னா பாருங்க, ரொம்ப ஆச்சரியம். ஆனால் நான் பணம் கொடுக்காம போனேன்னா நான் மனுஷன் கிடையாது. இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கே, நான் என்ன பண்ணுறது? அப்போ அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். எப்பயாவது இனிமேல் உங்கள் காலத்தில் யாருக்காவது உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா, டிசர்விங் கேண்டட் உதவி செய்யணும்னா, அப்போ நீங்கள் பணம் கொடுக்க போகும்போது என் பேரை சொல்லிக்கிட்டு கொடுங்க, மனசால் நினச்சிக்கிட்டு. ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற பேரை சொல்லிவிட்டு நீங்கள் கொடுங்க, அது எனக்கு வந்ததாக இருக்கட்டும் அனுப்பிச்சிட்டான். அப்படியே போச்சு அந்த அம்மா காரு. அங்கே போய் ஒரு மோட்டலில் நின்றுச்சு. சாலக்கரை உணவகம், சாலைக்கரை உணவகம் அப்படி வைக்கலாம். சாலக்கரை முத்தையான்னு ஒரு கோயில் இங்கே மதுரையில் இருக்குது. அது சாலையோரத்தில் இருக்கிறதுனால சாலக்கரை முத்தையா. இப்போ நம்ம மோட்டலில் என்ன சொல்கிறோம்? பயண உந்து அகமா உணவகம் அப்படி இப்படிலாம் சொல்கிறோம். சாலக்கரை உணவகம் நல்லா இருக்குது. அங்கே நின்றுச்சு வண்டி. இந்த அம்மா போச்சு. பசி, ஏன்னா மலையில் நின்னோம், நனைஞ்சிட்டோம், எல்லாம் போய் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு வயதான கர்ப்பிணி பெண்ணு, அவள் தான் வந்து பரிமாறினா. முடித்தோடனே ஒரு $10 அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தான் இந்த பாட்டியம்மா. இந்த ஹோட்டலில் டிப்ஸே வாங்கிறது இல்லைங்க, அன்பு தொகையே வாங்கிறது இல்லை, நோ வாங்க மாட்டோம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னோன்னே வெரி குட் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சு வந்துருச்சு. வந்தால் திருப்பி வந்து அந்த சர்வ் பண்ண அம்மா வந்து அந்த பில் புக்கு அதை கையில் தூக்கினா கீழே $500 இருக்குது. பணத்தை வச்சுட்டு போயிருக்கு அந்த அம்மா, பாட்டியம்மா. என்ன மகிழ்ச்சி. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம டெலிவரிக்கு $500 தேவைன்னு நம்ம படாத பாடுபட்டோமே, என்ன செய்ய போகிறோம்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோமே. மகிழ்ச்சியான செய்தி, ஜான் பிரிட்டோ ஒரு பாட்டியம்மா எனக்கு $500 வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னா. எங்கே இருக்க ஜான் பிரிட்டோ? அவன் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சவன் தான் அவன். எப்படி பாருங்கள், எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். நைட்டு 3 மணிக்கு ஒரு கதவை தட்டுறான், வீட்டு கதவு. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு வெளியே. தூக்கத்துலேயே போய் ஆறு அப்படின்னு கதவை திறக்கிறான். ஒரு ஆள் நிற்கிறான். கொஞ்சம் தள்ளி விடுங்க, கொஞ்சம் தள்ளி விடுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓ, இந்நேரத்திலலாம் முடியாது அப்படின்னு கதவை சாத்திட்டு வந்துட்டான்.
மனைவி கேட்குறாங்க, என்ன நீங்கள் அங்கே வெளியே யாரோ ஒருத்தன் இந்த நேரத்தில் வெளியெல்லாம் போக முடியுமா, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இருட்டாக வேற இருக்குன்னு. ஏங்க போன வாரம் நம்ம போகும்போது நைட்டு 3 மணிக்கு காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, ஒரு 2 பேர் காரை கொண்டு வந்து நிப்பாட்டி வண்டியை தள்ளி விட்டாங்கல்ல. கடவுள் வந்து இப்படியும் கூட வருவார், அதனால் போங்க போய் அந்த காரை தள்ளி விட்டு வாங்க அப்படின்னொன்னே வஞ்சிக்கிட்டே தூக்க கலக்கத்தோட கொடையை எடுத்து பிடிச்சிக்கிட்டு கதவை திறந்துக்கிட்டு வெளியே போனான். யோ இருக்கியா அப்படின்னு சத்தம் போட்டான். இங்கே தான் இருக்கேன், வந்து தள்ளி விடு அப்படின்னா. அவன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பார்க்கு, அங்கே ஒரு ஊஞ்சல், ஃபுல் மப்பில் அவன் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கான். எவனா ஒருத்தன் தள்ளி விட்டால் நல்லா இருக்குமான்னு இவன் வீட்டு கதவை வந்து தட்டியிருக்கான், தள்ளி விடு தள்ளி விடுன்னு இருக்கான். இவனுக்கு உதவி செஞ்சால் என்ன ஆகும் பாருங்க. இப்படியெல்லாம் கொடுமைகள் இருக்கும் வாழ்க்கையில் நண்பர்களே. இப்படி நிறையா ஈத்துவக்கும் இன்பம். பெருஞ்சித்திரனார் வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா அவங்க மனைவிக்கு ஒரு அருமையான பாட்டு எழுதியிருக்கார். அந்த ஒரு பாட்டை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் 2 பெரிய பேச்சாளர்கள் நல்ல கருத்துக்களை உங்கள்கிட்ட விதைக்க இருக்காங்க. பெருஞ்சித்திரனார் வந்து குமணவள்ளல்கிட்ட பரிசு வாங்கியிருக்கார். குமணவள்ளல் யாருன்னா ஒரு சின்ன பிரிலூடு சொல்கிறேன். குமணவள்ளல் இளங்குமணன்னு அவருக்கு தம்பி ஒருத்தர் இருக்கார். 2 பேருக்கும் சண்டை வந்து குமணவள்ளல் பெரிய வள்ளல் அரசன். அவனை காட்டுக்குள்ளே விரட்டி விட்டுட்டு அவன் தம்பி ஆட்சியை பிடிச்சிக்கிறான். அவன் போய் காட்டில் இருக்கும்போது பெருந்தலை சாத்தனார்னு ஒரு புலவர் போய் அவனை பாடுறார். பரிசில் கேட்டு பாடுற மாதிரி பாடுறாரு. டே, அரசாட்சியை இழந்து ஆட்சி அதிகாரத்தை இழந்து வனத்துக்குள் வந்து நான் ஒளிந்திருக்கிறேன், என்னைய வந்து பாடுறியே, இந்த உடம்பு அது பெருமானம் இருக்குமா, நான் எதை பரிசாக கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான், உடைவாளை உருவி என் தம்பி ஒருத்தன் நாட்டில் இருக்கான், என் தலையை கொண்டு வந்தால் வெகுமதியாக ஏகப்பட்ட பணத்தை கொடுப்பான், என் தலையை வெட்டிக்கொள், என் தலையை உனக்கு பரிசாக தருகிறேன், எடுத்து கொண்டு போய் கொடுத்து உன் வறுமையை போக்கிக்கொள்னு குமணன் சொன்னான். அவன் வாழை வாங்கிட்டு திருப்பி போய் அவன்கிட்ட போய் சொன்னான், டே இப்படிப்பட்ட அண்ணனோட பிறந்திருக்கிய, நீ எல்லாம் இப்படி இருக்கலாமான்னு சொல்லி அவன் மனசை மாற்றிருக்கான் ஒரு புலவன். அந்த குமணவள்ளல் பரிசை கொடுத்தான், அள்ளிட்டு வந்துட்டான் புலவர். புலவர் வந்து மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு லிஸ்ட்டு தயாரிக்கிறாங்க. யார் யாருக்கு என்னென்ன பலசரக்கு லிஸ்ட்டு தயார் பண்ணுற மாதிரி ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணுறார் அந்த பெருஞ்சித்திரனார். குமணன் கொடுத்த அந்த நலன் வளன் அந்த செல்வ பொக்கிஷம் என்ன செய்யணும், இவங்களுக்கு இவ்வளோ இதை கொடு, இவங்களுக்கு இதை கொடு அப்படிலாம் சொல்லலை. எடுத்த எடுப்பிலே நின் நயந்து உரைநர்க்கும் நீ நயந்து உரைநர்க்கும். உன்னையை விருப்பப்படுகிறாங்கல்ல, உனக்கு விருப்பமானவங்க இந்த ஊரில், அவளை ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்கிறவங்கெல்லாம், உனக்கு யார் யாரை பிடிக்குமோ அவங்கெல்லாம் லிஸ்ட்டு 2 வகையாக எழுது. நின்னயந்து உரைநர்க்கும் நீ நயந்து உரைநர்க்கும். கடும்பின் கடும்பசி ஆள நின் குறியெதிர்ப்பை நல்கியோர்க்கும். எப்போ பார்த்தாலும் பசி பசின்னு வீட்டில் அடுப்பே எரியாமல் கதவை சாத்திக்கிட்டு உப்பு இல்லாத கீரையை சாப்பிட்டுட்டு பசியை போக்கணும்ல. மகன் வந்து பசிக்குது அப்படின்னு வந்து பார்க்குறான், அழுகிறான். அப்படியே போய் அம்மா அவனுடைய வறுமுலையை சுவைத்து பார்க்குறான், பால் வரல. அப்படியே சட்டி பானை இருக்க, அந்த சட்டியில் கூழ் கஞ்சி ஏதாவது இருக்கான்னு உருட்டி பார்க்குறான், ஒன்றும் கிடைக்கல. கத்துறான், கதறான், அவன் அழுகிறான். உடனே புளி வருது புளி வருதுன்னு அம்மா சொல்கிறா. அதை பார்த்துட்டு அவள் பயப்படுற மாதிரி தெரியல, திருப்பி அழுகிறான். உடனே திருப்பி அழுகிற பாட்டு, இந்த இந்த கொடுமைக்கும் இந்த அவலத்திற்கும் காரணம் உங்கள் ஒப்பன் தானே, உங்கள் ஒப்பன் எப்படி நடந்து வருவான், கொஞ்சம் நடந்து காட்டு அப்படின்னொன்னே சிரிப்பு தாங்க மாட்டாமல் அந்த ஹியூமரிஸ்ட் என்ன பண்ணார், அப்படியே அவங்க அப்பா மாதிரி நடந்து வந்தானா. அப்படியே சிரித்து பசியை மறக்கிற குடும்பம் என்னுடைய குடும்பம்னு பெருஞ்சித்திரனார் பாடுறார். அவர் உட்காந்துக்கிட்டு பட்டியல் போட சொல்லுகிறார். கடும்பின் கடும்பசியால நின் குறியெதிர்ப்பை நல்கியோர்க்கும். உனக்கு எப்பப்போ சாப்பாடு வேணுமோ அதுக்கெல்லாம் அரிசி பருப்பு கொடுத்தவங்களுக்கும் லிஸ்டடு. சரி எடுத்துட்டியா, இன்னாருக்கு என்னாது, இவங்களுக்குன்னு இந்த லிஸ்டெல்லாம் ஒழிச்சு வச்சிரு. அப்புறம் நான் வெளியே போனோன்னே மொபைலில் கூப்பிடாத, ஏங்க அவங்களுக்கு கொடுக்கலாமா இவங்களுக்கு கொடுக்கலாமா, அன்னைக்கு போகும்போது முறைச்சிட்டு போனான், முகத்தை சிலிப்பிக்கிட்டு போனா அவளுக்கு கொடுக்கலாமா. இன்னாருக்கு என்னாது என்னோடும் சூழாது, என்கிட்டையும் கேட்காம எல்லோருக்கும் கொடுமதி
மனைக்கிழவோயே பழந்தூங்கு முதிரத்து கிழவன் குமணன் நல்கிய வளனேனும் போது இவன் பரிசாக பெற்று வந்ததை எல்லோருக்கும் கொடு என்று சொல்லுகிற ஈகை குணம் இருக்குல்ல, அதுதான் சிறப்பு, அதுதான் சிறப்பு. அப்போ மொத்தத்தில் மகிழ்ச்சியினுடைய ஊற்றுக்கண் என்னன்னா இயல்பாக இருக்கிறது, வந்தால் எல்லாத்தையும் கொடுக்கறது, இல்லைன்னா பேசாமல் இருக்கிறது. வெறுமையாக இருக்கிறது. பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் மனத்தை காலியாக வச்சிருன்றான். மகிழ்ச்சி அப்போ தான் குடியேறும். ஒரு ஏற்கனவே நீங்கள் நிரப்பி வைத்துக் கொள்ளாதீர்கள். அவர் அப்படி பேசுவார், இப்படி எல்லாம் நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து மெதுவாக கேளுங்க, இருக்கிறத ரசிங்க, அதில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். எனக்கு இந்த மருத்துவர்கள் படாத பாடா, மருத்துவர்கள்லாம் சிறந்த மருத்துவர்கள் யார் தெரியுமா? நான்லாம் அதில் இந்த மனோதத்துவ மருத்துவர் இருக்காங்கல்ல, உலகத்திலேயே எந்த கேள்விக்கும் விட தெரியலேன்னா இந்த சைக்காட்டிஸ்ட்டில் போயிடலாம். அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மணி நேரம் கன்சல்டேஷன் நடக்கும். 1 மணி நேரம் நடக்கும். அதில் ஒரு 10-15 நிமிஷம் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவர் அவரை அப்சர்வ் பண்ணுவார், அவர் இவரை அப்சர்வ் பண்ணுவார். சொல்லுங்கள் என்ன, அதுக்கெல்லாம் சேர்த்து தான் அவர் ஃபீஸ் வாங்குவார். அதெல்லாம் இருக்குது. சொல்லுங்கள் என்னன்னு சொல்கிறான். டாக்டர், இங்கேருந்து நான் வந்து பாருக்கு, டாஸ்மாக்குக்கு எங்கள் வீட்டிலேருந்து போகும்போது 5 நிமிஷத்தில் போயிடுறேன், திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு 25 நிமிஷம் ஆகுது. இது எதனால்? டாஸ்மாகில் கோளாறா, இல்லை என் கால் நடையில் கோளாறா, இல்லை என் கடிகாரத்தில் கோளாறா? இதெல்லாம் பொறுமையாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு டாக்டர். இல்லை டாஸ்மாக் சரக்கில் கோளாறா, எனக்கு பதில் சொல்லுங்கள் டாக்டர்ன்றார். அருமை. சில கேள்விகள் கேட்பேன், அதுக்கு நீங்கள் சரியாக பதில் சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு சரியான ஆன்சர் கொடுப்பேன். இவர் மெதுவாக. சில நேரங்கள் பேசுகிறவங்கள பார்த்தோம்னா யார் டாக்டர் யார் பேஷண்ட்னு தெரியாது நமக்கு, அப்படியே பேசுவாங்க. சொல்லுங்கள் அப்படின்னா. எப்போவுமே கடிகாரம் கட்டிட்டு தான் வெளியே போவீங்களா? ஆமாம் சார். போகிறப்பெல்லாம் கடிகாரத்தை பார்ப்பீங்களா? பார்ப்பேன் சார். உங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம்? திருப்பி போகிறதுக்கு அதே தூரம். ஓகே, எல்லாம் சரி, எல்லாம் சரி, எல்லாம் சரி. ஓகே, இப்போ ஒன்று செய்யுங்க. இப்போ நீங்கள் திரும்பி இப்போ என்னை பார்க்க வந்தீங்கல்ல, அப்போ கடிகாரம் கட்டி தானே வந்திருக்கீங்க? ஆமாம். எவ்வளோ நேரத்தில் வந்தீங்க? அதே 5 நிமிஷத்தில் வந்தேன். சரி, இப்போ ஒன்று செய்யுங்க, திரும்பி அதே மாதிரி வீட்டுக்கு போங்க. போயிட்டு என்ன பண்ணுங்க, அங்கேருந்து போய் கதவை திறந்து உள்ளே நுழைஞ்சா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். எவ்வளவு நேரத்தில் வீட்டுக்கு போனீங்கன்னு சொல்லுங்கள். நான் ட்ரீட்மெண்ட்டோட ரிசல்ட்டை அப்போ நான் ஃபோன்லேயே சொல்கிறேன் அப்படின்னா. இவனும் அதே மாதிரி கிளம்பி போனான். போயிட்டு ஃபோன் அடித்தான். டாக்டர், அதே 5 நிமிஷத்தில் வந்துட்டேன், இப்போ 25 நிமிஷம் காணாமே. ஏண்டா முட்டாப்பில், தண்ணியை போட்டு அலம்பிக்கிட்டு நடக்க மாட்டாமல் கைகால் பின்னிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு விழுந்து எழுந்திரிச்சு கைகாலெலாம் அடிபட்டு போய் சேர்றதுக்கு 25 நிமிஷம் ஆச்சு. இதுக்கு வந்து 2000 ரூபா ஃபீஸை கட்டி விட்டு ஏன் பொழப்பையும் கெடுத்துட்டு போனேன் முட்டாப்பில், வைடா போனேன் அப்படின்னா. ஓகே டாக்டர், ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிட்டேன், தேங்க்யூ அப்படின்னு வச்சுட்டான். அவன் தெளிவாக இருக்கான். கோயில்களுக்கு போனீங்கன்னா அந்த சாமியெல்லாம் பாவங்க. இந்த பிரதோஷத்துக்கெல்லாம் நந்தியம் பெருமான் காதில் போய் ஒரு கிளவி சொல்கிறதெல்லாம் கேட்டால் இனிமேல் அதுக்கெல்லாம் அங்கே பாருங்க காதை பொத்துறாங்க எல்லோரும். என்னென்னமோ சொல்கிறாங்க, மருமக அப்படி படுத்துறா, இப்படி படுத்துறா, எதை செய்கிறா, அதை செய்கிறா, நீ என்ன செய்ய. வேறு மருமகளோட சண்டையெல்லாம் பட முடியாது. ஒரு மருமக ஒரு நோட்டோடு வந்து நிற்கிது சாமி சன்னதி முன்னாடி. சொல்லுங்கன்னா அவர் ஐயர் வர்றாரு அர்ச்சனைக்கு தட்டு வாங்கிறதுக்கு. அப்படியே எதையோ தேடி எடுக்க மாதிரி 20 ரூபா தாளை கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு 1 நோட்டை எடுத்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய 32 பேருடைய பேரையும் சொல்லி, அவங்க ராசியும் சொல்லி, நட்சத்திரம் சொல்லி, இவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா அந்த 20 ரூபா தாளை கொடுக்குறேன்னு. பாவங்க, படுத்தாதீங்க. இதெல்லாம் ஏன் இப்போ பொறுமையாக இது இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் மனசை வெறுமையாக வச்சுருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோரண்ண. இந்த பாட்டு எழுதினவர் கணியன் பூங்குன்றனார். எல்லாரும் உள்ளே போங்க, புறநானூறு புஸ்தகம் இருந்தால் வாங்கிக்கோங்க. இந்த பாட்டை படித்து இதில் இருக்க அர்த்தத்தை தெரிஞ்சுக்குங்க. அப்படின்னா வாழ்க்கை என்பது சுகமாக மகிழ்ச்சியாக அடைப்பதற்கான ஊற்றுக்கண்கள் இந்த கணியன் பூங்குன்றன் பாட்டில் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவீங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.